அவர் வந்து சேகர் பாபுன்றத விட அவர் வந்து செயல் பாபுன்னு தான் சொல்றாங்க. அரசியல்னா என்னன்னு தெரியாத தீய சக்தி நான் கேட்டிருக்கிறேன். மேம், இந்த 5 வருஷத்துல இந்த டிஎம்ஏ கவர்மெண்ட்னால தமிழ்நாடு என்னென்னலாம் டெவலப் ஆயிருக்கு நம்புறீங்க? எல்லா விதத்துலயும் நல்லா டெவலப் ஆயிருக்கு தான் நம்புறேன். என்னென்ன விதம் என்னென்ன பண்ணியிருக்காங்க? எல்லாம் எஜுகேஷனுக்கும் நல்லா செய்யறாங்க. ஓகே. அப்புறம் அது போல பார்க்கிங்லாம் நிறைய கட்டி விடுறாங்க. ஓகே. இப்போ எங்களை போல ஆளுங்களாம் நல்லா வாக்கிங்லாம் போகிறதுக்கு இது இந்த இதெல்லாம் வைக்கிறாங்களா, அது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அது எல்லாமே வந்து நல்லா பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ இங்கே ரெட் ஏரியில் பார்த்தா ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கட்டி இருக்காங்க. ஏசி இது வந்து நிற்கிறவங்க வந்து வெயிலில் நிற்காம உள்ளே போய் அழகாக வந்து ஏசி இதில் வந்து உட்காந்துட்டு அவங்களுக்கு வந்து நல்லா இது ரொம்ப அழகாக இருக்குது பார்த்துக்கிட்டே. அது நல்லா செய்கிறாங்க. அப்புறம் இப்போ லேப்டாப்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய செய்கிறாங்க. உமன் சென்ட்ரிக் ஏதாவது ரெஃபரன்ஸுக்கு நிறைய இப்போ வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாரு பார்த்தீங்களா. அதாவது இந்த எலெக்ஷன் அப்போ கொடுக்க முடியாதுன்னு அவர் முன்னாடியே வந்து கொடுத்தாரு. பிளான் கிடையாது, அது ஜனங்க மேல இருக்கிற ஒரு அக்கறை தான் அது. ஏன்னா இப்போ கொடுக்க முடியாது இல்லை. இப்போ அவங்க அந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு பெரிய காசு தானே, இல்லாதவங்களுக்கு பெரிய காசு, இருக்கிறவங்களுக்கு வந்து அது பெருசு கிடையாது. சில பேர் எங்களுக்கு இதெல்லாம் வேணாம், இலவசம்லாம் வேணாம், அவங்களுக்கு இருக்குதான் அவங்க வேணான்றாங்க. ஆனால் இல்லாதவங்களுக்கு வந்து அது பெரிய காசு 1000 ரூபான்றது. அவங்களால உழைச்சி அந்த 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. யாரும் 1000 ரூபாய் தூக்கி கையில் கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் கணக்கில் வச்சுட்டு ஒரு 5000 ரூபாய் வந்து முன்னாடியே அவங்களுக்கு கொடுக்குறாரு. இப்போ பார்த்தா இந்த எல்பிஜி வந்து இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. இப்போ அதுக்கும் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், பிளாக்ல வாங்கணுன்னாலும் கஷ்டம். அப்போ இந்த 1000 ரூபான்றது அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய காசு தான். அது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் பிளான் பண்ணி கொடுத்தாரு. பிளான்னா ஜனம் நடக்கிற அக்கறையில் கொடுத்தாங்க. அரசியல்னா என்னன்னு தெரியாத தீய சக்தி நான் கேட்டிருக்கிறேன். அது வந்து வேஸ்ட். அது அவங்க கிட்ட நம்ம ஆட்சியை கொடுத்தாலும் அவங்களுக்கு எப்படி பண்ணணும், என்ன செய்யணும்னு தெரியாது. இப்போ போன ஆட்சியில் பார்க்கும்போது எடப்பாடி இருந்தார் இல்லைங்களா, அவங்க வந்து எம்எல்ஏவாக தான் இருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து அம்மா கூட தான் இருந்தாங்க. அதனால அந்த ஒரு 5 வருஷம் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை நம்ம பார்க்கும்போது. ஆனால் இந்த தூத்துக்குடி சம்பவத்தை அவர்கிட்ட பேட்டி காணும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நானே வந்து நியூஸில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கினேன் அப்படின்றாரு. அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு வந்து அவங்களோட பவர் வந்து அவ்வளோ தான் இருக்குது. அந்த இடத்துல போலீஸும் மற்றவங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த இது வந்து ஒரு பிளான் பண்ணி அதை சேர்ந்துட்டு இவருக்கு வந்து அதுக்காக இவருக்கே வந்து நியூஸை பார்த்தேன். ஆக்சுவலாக இவர் தான் வந்து என்ன பண்ண கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவருக்கே தெரில. இவர் போய் மீடியா போய் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, நான் வந்து நியூஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கினேன். அப்போ ஆல்ரெடி ஆட்சியில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கே இவ்வளோ மரியாதை தான் இருக்குது. அரசியல் ஆட்சி அதிகாரம் ஒண்ணுமே தெரியாத ஒரு புதுசா ஒருத்தர் வந்து உட்கார்ந்தாங்கன்னா அப்ப எப்படி இருக்கும், தலையில கட்டி கொட்டி உட்கார வச்சு நீ கம்முன்னு நாங்க தான் பாத்துக்கோம். ஆனா அவருக்கும் வந்து ஒரு ஸ்டேஜ் ஆஃப் மக்கள் இருக்காங்க தான்ப்பா, மக்கள் இல்லாம இல்ல. ஆனா அவங்களுக்கு வந்து புரியல. ஒரு முதலமைச்சரோ இல்ல வந்து வேற ஒரு என்ன சொல்றது இவங்க பிரசிடென்ட்டோ யாருமே வந்து அந்த கொரோனா வார்டுக்கு போல. ஆனா இவர் என்ன பண்ணாரு, அந்த ட்ரெஸ் போட்டுன்னு கொரோனா வார்டு உள்ள போய் பார்த்துட்டு வந்தாரு. இதெல்லாம் வந்து ஒரு மிராக்கிள் இல்லை, அதெல்லாம் வந்து நடக்கல. இது வரைக்கும் யாருமே பண்ணல. அவ்வளோ பெரிய ட்ரம்ப்பு இவரு அவங்க யாரும் புஷ் யாருமே போய் பார்க்கல கொரோனா வரல. ஆனால் இவர் என்ன பண்ண தான் உயிரை கூட மதிக்காம மக்களுக்காக ஜனம் எப்படி இருக்கிறாங்க நான் போய் பார்க்குறேன்டா அப்படின்ட்டு போய் பார்த்தாரு. அதுவும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து யோசிக்கணும். என்ன செய்யல தீய சக்தியே கிடையாது. இவங்கெல்லாம் வந்து இவங்க ஆட்சியிலலாம் நம்ம இருக்கிறோன்னா நம்ம செஞ்ச ஒரு பாக்கியம் தான் நான் சொல்வேன். ஜென்ரலாக அவங்கள வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. அதே போல் உதயநிதி கூட ஸ்போர்ட்ஸுக்காக அவர் செய்கிறாரு பாருங்க, அவ்வளோ செய்கிறாரு ஸ்போர்ட்ஸுக்கு. அது வந்து ஒன்றும் குறைய சொல்ல முடியாது. அதே போல் இங்கே இருக்கிற சேகர் பாபு, அவர் வந்து சேகர் பாபுன்னு போய்ட்டு அவர் வந்து செயல் பாபுன்னு தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, மக்களுக்காக இறங்கி ஒரு நான் பத்திரிகையில் தான் பார்த்துருக்கேன் நியூஸ் எல்லாம். அந்த பேப்பரில் பார்க்கும்போது இந்த ஃப்ளட்டு வருது இல்லை, மழை வருது இல்லை, அப்போ என்ன பண்ணுறாங்க வந்து அப்படி வேஸ்ட்டு மடிச்சு கட்டிங்கன்னா அந்த தண்ணி இவ்வளோ தூரம் நிற்கிது முட்டி வரைக்கும். அந்த தண்ணியில் வந்து அப்படியே நிற்கிறாங்க. நான் வந்து சின்னதுலேருந்து இது வரைக்கும் பார்க்குறேன் 50 இயர்ஸு. எந்த ஒரு அமைச்சரும் யாருமே வந்து இது போல் மழையிலலாம் வந்து நின்றுலாம் பார்த்துக்கிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க வந்து நிற்கிறாங்க. இவங்க வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது இல்லைங்களா முதல்வருக்கு.
அவர் என்ன பண்றாரு, இவ்வளோ பெரிய பூட்ஸ் போட்டுன்னு அந்த தண்ணியில் வந்து நிற்கிறாரு. இப்படியெல்லாம் வந்து நான் அம்மா ஆட்சியில் கூட நான் பார்த்தது இல்லை. இவங்க வந்து நல்லா செய்கிறாங்க, எதுவும் குறைய நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. வேற என்ன சொல்றது? ஓரளவு ஒரு மார்க் கொடுக்கணும், எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க இந்த கவர்மெண்ட்? இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து 100% குறையே இல்லை. ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிட்டு நல்லா அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பெரியார் ஹாஸ்பிட்டல் வந்து என்ன நல்லா அருமையாக பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் வந்து பார்க்குங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா டெவலப்மெண்ட் இருக்குது. பார்க் வந்து மக்கள் கவர்ற மாதிரியும், இந்த பெரம்பூர் பார்க் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ அது டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு. மக்கள் வந்து போகிறது. இது முதல்வர் தொகுதிக்காக நம்ம சொல்றது இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த டெவலப்மெண்ட் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட் எடுத்துங்க. ஒரு காலத்தில் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் நிற்கவே முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஜெகஜோதியாக ஒரு அலங்கார பொருளாக நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக அதே மாதிரி பார்த்தா முதல்வர் தொகுதிக்கு மட்டும் ஒரு பண்ணல. ஆக்சுவலாகவே முக ஸ்டாலின் பேர் இருக்குல்ல, குழப்பருக்கு மட்டும் தான் குழப்பருக்கு கிடையாது. அப்படி சொல்றது தப்பு. ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் டெவலப் பண்ணி தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த முதல்ல இந்த தொகுதினாலே அது மக்கள் போயிடும், தண்ணி வந்தாலே நின்றும். அது இப்போ ட்ரைனேஜ் ஓரளவு பரவாயில்ல. ஒரு 10% எல்லாமே மோட்டர் போட்டு உடனே எடுத்துறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண மண்டபம் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணி கம்பரான மாதிரிலாம் அதே மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி இங்கே நல்லா டெவலப் பண்ணுறாங்க. ஜிகேம் கார்டு நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த குடிசை மாற்றத்தில் நிறைய வீடுங்க கட்டி கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 year மட்டும் தான் பண்ணுறாங்களா, இல்லை 5 years? இல்லை எனக்கு தெரிஞ்சு 5 years பண்ணிட்டு தான் இருக்காங்க. லாஸ்ட் 1 year மட்டும் கிடையாது, ஆக்சுவலாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ 1 yearல எல்லாமே பண்ணுற முடியாது. ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணால் தான் அது கொஞ்சம் பிகினிங்கில் வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இந்த கொட்டெல்லாம் கட்டுறதுக்குள்ள இதெல்லாம் பண்ணுறது நல்லா இருக்காது. ஏரியாலாம் வந்து கொஞ்சம் டவுன் ஏரியான்றதுனால மோஸ்ட்லி இந்த மழைநீர் வடிகால் அது ஆல்மோஸ்ட் 5 years நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ தான் எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் இயர் கொஞ்சம் முடிச்சிருக்காங்க. வேறு டெவலப்மெண்ட்ஸ் நிறைய பார்க்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களா, பார்க்ஸு, அதுக்கப்புறமா வந்து லைப்ரரி, அதுக்கப்புறமா அந்த சமூக ஊடகங்கள்லாம் நல்ல பெரிய பெரிய மண்டபம் கட்டியிருக்காங்க. ஹவுசிங் போர்ட் திறந்துருக்காங்க. இந்த மாதிரி இது கொஞ்சம் அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு இவ்வளோ டெவலப் ஆயிருக்கு, டிஎம்கேல அவ்வளோ டெவலப் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஆஸ் பார்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இது தனி கண்ட்ரியாக இருந்தால் நம்ம வந்து சிங்கப்பூரோட 10 times பெட்டராக நம்ம பண்ணியிருக்க முடியும். தமிழ்நாடு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ஃப்ளைஓவர்ஸ்லாம் பார்க்கும்போது, இவ்வளோ டிராஃபிக் மெட்ரோஸ்லாம் இல்லாமல் போட்டு சந்தோஷமாக